ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, என் பொண்ணு அம்மன் வேஷம் போட்டு பார்க்கணுன்னுட்டு, மீனாட்சி அம்மனான்னு பார்க்கணுன்னுட்டு. சரி, ரொம்ப நாள் கனவு. சரி, இந்த நாளில் நிறைவேற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் பொண்ணுக்கு அம்மன் வேஷம் போடலான்னுட்டு கூட்டிகிட்டு போய் வேஷம் போட வச்சோம். எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்கள். ஒன்று ஒன்றும் போடும்போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, எவ்வளோ நீட்டாக அவ்வளோ நேரம் உக்காந்துக்கின்னு போடுவாளான்றது தெரியல. இவெல்லாம் 5 நிமிஷம் இருக்க மாட்டான்னு நினச்சோம். ஆனால் எவ்வளோ க்ளீனாக போட்டுக்கினா. எனக்கே ஆச்சரியம், இவ்வளோ க்ளீனாக உட்காந்து போட்டுக்கிறாளான்னுட்டு. பாருங்க, போட்டுக்கினா. இப்பயே பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அவ்வளோ நேரமாக உக்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு மட்டும் க்ளீனாக போஸ் கொடுத்துருமான்னு சொன்னோம். ஆனால் அதை போட்டுட்டு கழட்டுறதுக்கே மனசு இல்லாமல் கழட்டினா. ரொம்ப அழகாக போட்டுட்டா. என்ன ஒன்று மிஸ் ஆகிடுச்சின்னாக்கா, எல்லாமே பண்ணிட்டோம், ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன மிஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ அழகா. ஆனால் செம்ம க்யூட்டாக உக்காந்திங்கன்னா அழகாக போட்டாங்க மேக்கப்பு. அவளுக்கு எப்படி இருக்குமோன்னு நினச்சோம், ஆனால் அழகாக வந்துருந்துச்சு. பாருங்கள், பாதி அம்மன் ஆயிட்டா. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், குழந்தைங்கள அம்மன் வேஷம் போட்டு பார்க்கணும். கிருஷ்ணர் வேஷம், ராதை வேஷம் எல்லாம் போட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் பசங்களுக்கு வந்துட்டு. அது அந்த ஏஜில் தான் போட முடியும். ஏஜ் தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போட்டால் இன்னும் நல்லா இருக்காது. எந்த வயசில் போடணுமோ அந்த வயசில் போட்டுடணும் பசங்களுக்கு. அவங்க அப்பா வீடியோ பண்ணின்னு இருக்காரு, நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ க்ளீனாக உக்காந்துக்கின்னு மேக்கப் பண்ணிக்கிறாளான்னு பார்த்துட்ருக்கேன் நான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாய்ஸ் கொடுத்து. சரி, இந்த ஒரு வீடியோவுக்காவது நம்ம வாய்ஸ் கொடுக்கலாம். நம்மளுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறி இருக்குது இல்லையா, அதனால் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த மேக்கப் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ அழகாக போட்டுக்கிறா. எல்லாம் மேக்கப் பண்ணி விட்டுங்க மற்றும் ஒரு சின்ன பையன், அதுக்கப்புறமா ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ஒரு லேடிஸு, எல்லாம் க்ளீனாக போட்டுக்கிறா. சரி, இவ்வளோ காசு கொடுத்து போடுறோம் இல்லையா மேக்கப்பு, சரி இது சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னுட்டு ஒரு நாள் இவளுக்கு போட்டு மறுநாள் நம்ம கொடுக்குறதுக்கு வேலைக்கு எங்கள் சின்ன பையனுக்கு, எங்கள் பையனுக்கு எல்லாம் திருப்பி அவங்களுக்கும் அதே மாதிரி நானே மேக்கப் பண்ணி போட்டிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது என் பொண்ணுது மட்டும் போடுறேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அவளுக்கு இந்த காஸ்டியூமு, இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ சந்தோஷமாக போட்டுக்கிறா. ஒரே குஷி அவளுக்கு ஒன்று ஒன்றும் போடும்போது. இதை போட சொல்ல, அதை போட சொல்லுன்னு அவளே எல்லாத்தையும் கேட்டு வாங்கி போட்டுட்டா. அவங்களுக்கே ஒரே குஷி, இவ்வளோ நேரம் இந்த பாப்பா இருந்துச்சேன்னுட்டு. கம்பல் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக வலிக்குதுன்னு சொன்னால், அதுக்கும் அவங்க மாட்டில் சேர்த்து போட்டு வெயிட் கம்மி பண்ணுற அளவுக்கு பண்ணாங்க. வெயிட்டே இல்லை, ஆனாலும் அவளுக்கு குட்டி குட்டி கம்பல் போட்டு பெரிய கம்பல் போடணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் எவ்வளோ பொறுமையாக அழகாக போட்டு விட்டாங்க குழந்தைக்கு. பரவாயில்ல, க்ளீனாக போட்டு விட்டாங்க. ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து போட்டாங்க. குழந்தைக்கு வலிக்குதா இல்லையான்னு கேட்டு இல்லைன்னு சொன்னான். அது ஒன்று தான் அவளுக்கு வெயிட்டு. அதுக்கப்புறம் ஜடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஒன்றும் போடுறதுக்கும் நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா இருந்துச்சு குழந்தைய.
பொட்டை பசங்களுக்கு எது போட்டாலும் அழகு தான். பாருங்க, அவங்கக்கிட்ட பேசிக்கினே போட்டுட்டாங்க. மாட்டில் போடுறாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர். எங்கே குத்திடுவாங்களோன்னு நம்மளுக்கு பயம். ஆனால் அவங்க க்ளீனாக பார்த்து செஞ்சாங்க. பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு க்ளீனாக செஞ்சாங்க. மொத்தத்தையும் போட்டுட்டாங்க. பாருங்கள், தலையில் அந்த கிரீடம் கிரீடம் வச்சுருந்த பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது உடம்பு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னுவாங்க. இதை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். சேம் அப்படியே இருந்துச்சு. நான் வளையல் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அதனால் வீட்டில் போய் போட்டுக்கிறோம் நாங்கன்னு சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வளையல் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். மீனாட்சி கொண்டை மட்டும் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம். ஆனாலும் எனக்கு அது ஒரு ஆசை. அது இன்னொரு நாளைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிடணும். எல்லாமே கிடைச்சிச்சு, கிரீடம் மட்டும் எனக்கு கிடைக்கல. மீனாட்சிக்கு அழகே அந்த கொண்டை தான், அதே எங்களுக்கு கிடைக்கல. நான் போடுறேன் இட்டு வந்துட்டு திரும்பி நான் அப்புறம் போடுறேன்னாக்கா அவளுக்கு கோவம் வந்துடும். அதனால் வந்தது வரைக்கும் பெரிய விஷயம், நீ போட்டுக்கோமா எது வேணுமோ ஆசையான்னு சொல்லிவிட்டு அம்மன் விஷயமே போட வச்சிட்டோம். எத்தனை பேர் ரெடி பண்ணுறதுக்கு? 3 பேர். எல்லாம் போட்டாச்சு. கையில் மேந்தி இல்லைன்னுட்டு திரும்பி அதையும் உக்காந்து அவங்களே, நான் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் போட்டுக்கலான்னு, இல்லை நாங்களே போட்டுடுறோம் சொல்லிவிட்டு அவங்களே உட்கார வச்சு போட வச்சிட்டாங்க. பாருங்கள், மாலையை போட்டுட்டாங்க. எங்கள் வீட்டு அம்மன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எங்கள் வீடியோவுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கு சப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வருதுன்ட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பண்ணி வச்சிங்கன்னா அங்கே டோட்டலாக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மேந்தி 1 போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஃபுல் குஷி. அவளுக்கே என்ன ஒரு மாதிரி, என்னடா இது என்னென்னவோ பண்ணுறாங்களேன்னுட்டு மேந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே சிரிக்கிறாங்க, எவ்வளோ அழகாக போட்டுக்கிறா பாரு எல்லாத்தையும்னுட்டு. என்னவோ சொல்லுவாங்க, எல்லாமே செஞ்சுட்டாங்க, எல்லாமே செஞ்சு மண்டை மிளகுற கொண்டே மறந்துட்டேன்ற மாதிரி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் மறந்துட்டேன். இவ்வளவும் ரெடி பண்ணேன், ஒன்று மட்டும் மறந்துட்டேன். வளையல் வீட்டில் போய் போட்டுடுங்க. அதை தாண்டி வேறு என்ன மறந்துட்டேன்ட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து நானே அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அந்த மேந்தி கையில் வச்சாதான் அழகு. எவ்வளோ க்ளீனாக வைக்கிறாங்க அவங்க. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் நம்ம கை காலெல்லாம் பூசிக்குவோம். ஆறிடுச்சா இதே வேலை என் பொண்ணுக்கு. காலுக்கும் போட்டுட்டாங்க. இவ்வளோ அழகாக அவங்க பாப்பாவுக்கு போடுற மாதிரியே போட்டு முடித்தாங்க. எல்லாம் அவங்க பொண்ணு மாதிரியே இருக்கிறான்னுட்டு க்ளீனாக பண்ணிட்டாங்க மேக்கப்பை. ஒரே குஷி, என்னவோ பண்ணுறாங்களே நம்மளன்னுட்டு. எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க பார்க்குறதுக்கு. நம்ம பசங்க எப்பயுமே நம்மளுக்கு அழகு தான். அதுலேயும் அம்மன் ட்ரெஸ் போட்டிருந்தாலே இன்னும் அழகாக இருக்கா. அப்பயும் சும்மா இருக்கிறதில்ல, கை கால் வச்சுக்கின்னு எல்லாத்தையும் நோண்டணும். ஒரு வேலையாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கிளம்பி வரோம்.
பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு ஆர்ட் கொடுத்துருங்க. இது எங்கள் வீட்டில் பிடிச்சிருக்கிற ஃபோட்டோஸு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை வச்சு யாருக்கு போட்டேன்னுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாருங்கள் வெளியே இட்டுட்டு போய் ஃபோட்டோ பிடிக்க வச்சோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது கோவில், அழகாக இருக்குது சிவன்னுட்டு. அங்கெல்லாம் உட்கார வச்சு பிடிக்க வச்சு இட்டுட்டு வந்தோம். கோயில்லையும் நிற்க வச்சு ஃபோட்டோ பிடிச்சோம். அங்கேருந்து ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் அவங்க அண்ணா எடிட் பண்ணி கொடுத்துருக்கான். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கான். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.